வெல்கம் டு செரி மீடியா. நாங்கள் வந்து இன்னைக்கு ஆர்எஸ்புரம் வந்திருக்கோம். கல்கத்தா சாட்டில் வந்து சாப்பிட்லான்னு வந்தோம். எங்களுக்காக வரல, ஒரு ஜீவன், ஒரு முக்கியமான பர்சனுக்காக வந்தோம். பிரியாக்காக வந்தோம். யாருக்கும் புரியாது. அப்புறம் பிரியாக்காக சாப்பிடாதீங்க, பிரியாக்கா மட்டும் சாப்பிடுவோம். ஆமாம், பிரியா சாப்பிட்டா நாங்களும் சாப்பிடணும்ல, அதனால நாங்கள் எல்லாருமே குடும்பமாக கிளம்பி வந்திருக்கோம். இப்போ வந்து ஆளாளுக்கு ஒன்று ஆர்டர் போட்டிருக்காமா. பிரியாக்காக ஆர்டர் சொல்லி பிரியா சொன்னால் உடனே எல்லாம் கிளம்புவாங்கன்ட்டு தான் அப்படியே பிரியா ஒரு மாசமா ஓட்டிட்டு இருக்கோம். இந்த ஒரு மாசமா எல்லா கடையிலையும் இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்கோம். பிரியாவுக்கு பிடிச்சிருக்காமா, பிரியாவுக்கு சாப்பிட போடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பப்போ டெய்லியெலாம் போக மாட்டோம். வாரத்தில் ஒரு நாள் வந்து ஏதாவது பிரியாவுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை சாப்பிட்றதுக்கு நாங்கள் போவோமா. கடமை வந்து இன்னைக்கு கல்கத்தா சாட் வந்துருக்கோம். வேறு எதாவது சொல்லணும். இதுக்கப்புறம் எங்கே போவோம்னு தெரியாது. நாங்கள் பாட்டு கால் போகிற போக்கில் இல்லை, கார் போகிற போக்கில் போவோம். இது என்ன தெரியாது, சமோசா சாட். நாங்கள் வந்து சமோசா சாட் வாங்கினோம். அதில் வந்து பட்டாணி சமோசா எல்லாம் உடச்சி போட்டு அவங்க குருமா ஊற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த சமோசா சாட்டை நான் தான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இது வந்து தகிபூரி கையில் எடுத்துக்கணும். இது வந்து மசாலா பூரி. மசாலா பூரியில் மசாலா இல்லை, தயிர் பூரியில் தயிர் இல்லை. சாப்பிட்டோம், வாயெல்லாம் எரியுது ரொம்ப. ஆனால் சூப்பராக இருந்து. எனக்கு பானிபூரி எப்படி இருந்தாலும் பிடிக்கும். இவங்க தான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரிவ்யூ சொல்லுவாங்க. நியாயமா சொல்ல, பூரி நல்லா, பூரி வந்து அது கிறிஸ்பியா இருக்கணும்ல, அது வந்து ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி. ஆனா நான் சாப்பிட்ட 2-3 பூரி கிறிஸ்பியா தான் இருந்துச்சு, எல்லாமே இல்ல. தகி பூரியிலயும் அப்படிதான் இருந்துச்சு. 20 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுற பானிபூரி கடை இருக்குல்ல, அதுலயே நல்லா இருக்கும். ரோட்ல நம்ம பையா வச்சிருக்கதே சும்மா ரோட்ல வெறும் பானை மட்டும் வச்சிருக்கோம், அதுவே சூப்பரா இருக்கு. பூரியும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். அந்த பூரியை நம்ம மென்னு சாப்பிட்றப்பே சூப்பரா இருக்கும். தகி பூரியெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ தயிர் மேலே ஊற்றி தயிரோட நிறைஞ்சிருக்காங்க. அதே ஸ்பெஷல். அதில் தயிரே கிடையாது, சும்மா அப்படியே இப்படி இப்படி சொட்டு சொட்டா ஊற்றி வச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா மசாலா பூரியிலே அப்படிதான் பூரி போட்டு அந்த பூரிக்குள்ளே அந்த மசாலாலாம் ஊற்றி அந்த குழம்பெல்லாம் ஊற்றி கொடுப்பாங்க. அதுவும் இல்லை, குழம்பும் இல்லை, எதுவும் இல்லை. அந்த மாதிரிலாம் எதுக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னு தெரியல. ரெகுலரா சாப்பிட ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த டேஸ்ட் பிடிக்கும். மேபி ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்காதான். யார் எப்பயாவது சாப்பிட்றதா இருந்தால் ஓகே, ரெகுலராக சாப்பிட்றதா இருந்தால் அவ்வளோ வரது இல்லை. எனக்கு பிடிச்சிருந்தது. நாங்கள் இத்தனை வாங்கினோம், ஆனால் எதுவுமே சாப்பிட்ட மாதிரியே இல்லை. வயிறு பசிக்க ஆரம்பிச்சேன். உள்ள ஒன்று ஒரு தயிர் பூரி, ஒரு மசாலா பூரி, பிரியா வாங்கின சாட்டில் கொஞ்சம் ஒரு ஸ்பூனு, இந்த மாதிரி தான் 3 சாப்பிட்டோமா. ஆனால் யாருக்குமே வயிற்றுல இல்லை. வேற கடைக்கு போகிறோம். நீங்கள் பாருங்களேன், குழந்தைங்களுக்கு இந்த கார்லாம் கொடுத்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. நாங்கள் ஏதோ ஒரு ரிமோட் கண்ட்ரோல் காருன்னு பார்த்தோம், ஆனால் அவங்க குட்டிங்களுக்கெல்லாம் கார் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அழகான ரோடு இதெல்லாம். இங்கெல்லாம் வவுசி பார்க்குக்கெலாம் வந்து நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு வவுசி பார்க்குக்கு வந்திருக்கோம். இல்லை, இந்த ரோடுக்கு வந்திருக்கோம். அதெல்லாம் சின்ன பிள்ளையில வந்தது. நல்லா எல்லா கடையும் பார்க்கவே பல இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு. கடையை பார்க்கறது, எந்த கடையை பார்க்க வேண்டானே தெரியல. எப்படி வேடிக்கை தானே பார்க்க போறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறோம் நாங்க. இப்போதான் அந்த கடை இருக்குன்னு சொன்னா அவன் ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி கேட்டுருக்கான். என்னம்மா, இதோ இந்த வண்டியில தான் என்னை கூட்டிட்டு போக சொல்றேன், இவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. நல்லா இருக்கே. ஏன்னா நான் என்ன உடஞ்சிரும். இப்போ வந்து நாங்கள் வவுசில வேற கடைக்கு வந்து மசாலா பூரி வாங்கியிருக்கோம். அம்மா எப்படி இருக்கு சொல்லு சாப்பிட்டு. இது வந்து பிரிட்டிஷ் காளான். நல்லா இருக்கா அக்கா? மஷ்ரூம் காளான் தான் மைனஸ் போட்டு இப்படி போட்டிருக்காங்க. நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. மஷ்ரூம் சில்லியில் மைனஸ் போட்டு கிண்டி. நூடுல்ஸ் வாங்கணும், நல்லா தான் இருக்கு. நூடுல்ஸ் டேஸ்ட்டாக இருக்கு. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. காளான் வாங்கணும். காளான் நல்லா இருந்துச்சாமா? இது கொதிக்க சாப்பிடுங்க. காளான் நல்லா தான் இருந்துச்சா? கொதிக்க சாப்பிட்டு நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லை? வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். ஆனால் என்னன்னா எல்லாம் கொஞ்சம் தான் சாப்பிட முடிஞ்சுது. ஏன்னா நாங்கள் மொத்தமாக ஆர்டர் பண்ணனால நூடுல்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நூடுல்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா காளான் நான் டேஸ்ட்டே பார்க்கல. அந்த பிரிட்டிஷ் காளான் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதில் மயோனீஸ்லாம் இருக்கிறனால ஏதோ அந்த பர்கர் சாப்பிடுவோம்ல மெக்டானல்ஸில், அந்த மாதிரி அந்த மயோனீஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி எனக்கு திகட்டுச்சு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே எனக்கு
ஒரு டைம் சாப்பிட்லாம். ஏன்னா இந்த மாதிரி எப்பயாச்சும் ரேண்டமாக வந்து சாப்பிட்டோன்னா பிடிக்கும். அடிக்கடி சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்காது. எனக்கு என்ன அதில் பிடிச்சது என்னென்னா நூடுல்ஸ் ஓகே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா காளான் ஓகே. அதுக்காக நம்ம ஏரியாவில் இருக்கிற மாதிரி டேஸ்ட் இங்கே இல்லை, வேறு மாதிரி. ஆமாம், அதுக்கு நம்ம ஏரியாலே நூடுல்ஸ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நூடுல்ஸ் சாப்பிட்டா அது அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்கும். காரில் வந்து ஒரு இந்த மாதிரி ஐட்டன் காரில் வந்து ஒரு 4 பேர் 3 பேர் போகலாம். இங்க வருங்க எப்படி அடைச்சிட்டு எப்படி போறோம். இவங்க ஃப்ரீயாக்காவும் அஸ்பக்கும் முன்னாடியா நான் இங்க பாருங்க, நாங்க எல்லாம் இங்க இப்படி நாங்க வந்து இப்போ அங்க சாப்பிட்டோம். இருந்தாலும் லைட்டா வந்து கொஞ்சம் வயிற்றுல இடம் இருக்கிறதுனால துடிலூர்ல கண்ணா பிரியாணி அங்கதான் வந்து இப்போ நாங்க பார்சல் வாங்க போறோம். நாங்க ஃபர்ஸ்ட் எப்போ இந்த சைடு அங்கே கவுண்டவாளத்துலேருந்து எப்போ இங்கே வந்தோமோ அப்போலேருந்து நாங்கள் இங்கே வாங்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் 7 வருஷம் இருக்குமா, 7 வருஷமாக இங்கே தான் வாங்கிட்டு இருக்கோம். இடையில கொஞ்சம் கேப் விட்டுருவோம், போர் அடிக்கும். அதுக்கப்புறம் திரும்ப வாங்குவோம். இப்போ திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு வாங்க போகிறோம். இங்கே வந்து சில்லி நல்லாயிருக்கும், சூப் நல்லாயிருக்கும். ஆனால் வெறும் பிரியாணி நல்லா இருக்காது. ஃப்ராங்காக சொன்னால் சிக்கன் சில்லியும் எம்டி பிரியாணி வாங்கிட்டிங்கன்னா வயிறு நல்லா ஃபுல்லாயிரும். ஆனால் ஒன்று நானும் அம்மாவும் ஒன்று வாங்கி ஹாஃப் சாப்பிடுவோம். அஸ்புக்கு ஒன்று ஃபுல்லாக சாப்பிடுவோம். சூப் நல்லாயிருக்கும், சில்லி நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லா தான் இருக்கும். பரோட்டா சூப்பராக இருக்கும், எல்லாமே நல்லா தான் இருக்கும். அது நல்லாயிருக்கும், இது நல்லா இருக்கும்ல இல்லை. நாங்கள் வந்து பரோட்டாவும் சில்லி பிரியாணியும் சில்லி வாங்கிட்டு போய் சாப்பிடுவோம், அவ்வளோதான். ஊரெல்லாம் சுற்றி சாப்பிட்றோமா, எங்கேயுமே நல்லா இல்லை. எங்கடா நம்ம பன்னி மேடம் கிட்ட நமக்கு துடிலூர்கிட்டே எல்லாமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் எங்கள் ஏரியாக்கே வந்துட்டோம். பார்சல் வந்து ஃபுல்லாக வாங்கிட்டோம். இப்போ நாங்கள் கிளம்ப போகிறது நாங்கள். நீங்களும் வந்து யாரெல்லாம் பண்ண பிரியாணியில் சாப்பிடலையோ மறக்காமல் சாப்பிடுங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.